ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. பிரச்சாரத்தை தொடங்கிய சசிகலா. ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது கலக்கம் நிலைந்து இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வயிற்றில் புளியை கரைத்துவிட்டது என்றே நாம் கூறலாம். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை நேரடியாக எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியிற்கு திராணி இல்லை என்ற காரணத்தினால்தான் பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட ஆள் கிடையாது என்றும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசிகள் எதற்கும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம். வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு சசிகலா அவர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். ஒட்டுமொத்த ராமநாதபுரமை தற்பொழுது எங்கு பார்த்தாலும் ஓபிஎஸ் என்ற ஒற்றை முழக்கம்தான் ஒட்டுமொத்த மக்களும் தற்பொழுது ஒலிக்கக்கூடிய பெயராக மாறியிருக்கிறது. ராமநாதபுரத்தில் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியே வேட்புமனு தாக்கல் செய்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் வெற்றியடைவார் என்றும் தற்பொழுது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தோல்விகளை கண்டிருக்கிறார். ஆனால் நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்களிடம் தோற்கக்கூடிய நிகழ்ச்சி இதுவாகத்தான் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. ராமநாதம் முழுவதும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக சசிகலா தற்பொழுது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களுமே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக திரண்டு உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்றும் சசிகலா அவர்கள் தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். பல துரோகிகள் அதிமுகவில் இருக்கிறார்கள். அதை வீழ்த்துவதற்கு மத்திய அமைச்சராக வர வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றும், எத்தனை ஓபிஎஸ் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தாலும் கடைசியில் வெற்றியடைவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தான் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார்.